இந்த உலக தோற்றத்திற்கு முன்பு நீங்க நிர்ணயித்த நிர்ணயம், இவர்களை இந்த பூமியில தோன்ற வைக்கும் போதே உங்க ராஜ்யத்தை குறித்த உங்களுடைய தெய்வீக திட்டங்களை இந்த பிள்ளைகளுக்குள் வைத்து அவர்களை வளர்த்து உருவாக்கி வாலிபத்தின் பங்குகள் அடைந்த போது இந்த மகத்தான சேவைக்கு அவர்களை பிரித்தெடுத்து உங்க கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தருடைய கரம் வல்லமையாய் கூட இருக்கட்டும். எலியாவை ஆசீர்வதித்த தெய்வம், அவரோடு கூட இருந்த செயல்களை செய்த தெய்வம், எலிஷாவோடு கூட இருந்த இரத்தத்தனையை கொடுத்த எங்கள் தெய்வம், அப்பா தேவனுடைய வித்தியாசமான வார்த்தையின் வெளிப்பாடுகளை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து, ஆற்றலை கொடுத்து, சொல் திறனை கொடுத்து, வல்லமையை கொடுத்து, நடையெல்லாம் காருண்யத்தை கொடுத்து, இந்த காலத்தில் இந்த தமிழ் மண்ணில் ஆண்டவரே இந்த ஊழியர்களை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அபிஷேகம் பண்ணுகிறோம். இந்த கரம் அவர்கள் மேல் வருவதாக, வல்லமையின் கரம் அவர்கள் மேல் வருவதாக. சாமுவேலின் கொம்பிலிருந்து ஊற்றப்பட்ட எண்ணெயின் துளிகள் தாவீதை ராஜரீகம் கொண்டு போனது போல ஆசாரியத்துவத்திற்கும் ராஜரீகத்திற்கும் ஊழிய மகத்துவத்திற்கும் பரத்திலிருந்து இன்றைக்கு உம்முடைய அபிஷேக கொம்பின் தைலத்தின் எண்ணெய் இவருடைய சிரசின் மேல் ஊற்றப்படுவதாக. எலியாவின் மேல் இருந்த ஒரு சால்வை எலிஷாவின் மேல் வந்த போது இரட்டத்தனையாய் நடத்தி எங்கள் தெய்வம் இந்த பிள்ளைகளை வல்லமையாய் பயன்படுத்துங்க. தமிழகம் ஒரு நாள் இவர்களை உற்று பார்க்கணுமே, எழுந்து வார்த்தையின் மகத்துவங்களோடு நிற்பதை கண்டு ஆனந்த கண்ணீரோடு உம்மை துதிக்க கிருபைத்தாங்க. இந்த பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே.